வணக்கம். நான் சி. கோகிலா. ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் சீங்கூரில் செகண்ட் பிகாம் படிக்கிறேன். நான் ரிவ்யூ பண்ண போகிற புக் வந்துட்டு சொந்தங்கள். இதனுடைய ஆசிரியர் வந்துட்டு தா. சிவசுப்ரமணியம் அவர்கள். அவங்க வந்துட்டு ஸ்ரீலங்காலேயே சிறந்த படைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறாங்க. தா. சிவசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வந்துட்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சிறந்த அனுபவங்களை வந்துட்டு இந்த புத்தகத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதில் வந்துட்டு அநீதிகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் எதிராகவும் இந்த புக்கை வந்துட்டு அவர் எழுதியிருக்கிறாரு. சொந்தங்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கிற முதல் சிறுகதையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணம் அப்படிங்கிற இடத்துல வசிக்கிற ஒரு குடும்பத்தை பற்றி தான் நம்ம இப்போ இந்த கதையில் பார்க்க போகிறோம். அதில் நம்மளுக்கு வந்துட்டு அந்த கிராமத்தில் வசிக்கிறவங்களை பற்றி இந்த புத்தகத்தில் வந்துட்டு தா. சிவசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் வந்துட்டு ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அந்த மனைவிக்கு வந்துட்டு ஒரு நாள் பிறந்த நாள் வருது. அப்போது வந்துட்டு அந்த கணவன் வந்துட்டு கேட்குறாரு. அவங்க வந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அவங்க மனைவி வீட்டுக்குள்ளே. அப்போ வந்துட்டு அந்த கணவர் கூப்பிடுறாரு, இங்கே வாங்க அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு அந்த மனைவி கூப்பிட்டதும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க கணவன் கூப்பிட்டதும் போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கணவன் கேட்குறாங்க, உனக்கு இன்றைக்கி பிறந்த நாள், உனக்கு பிறந்த நாளுக்காக என்ன பரிசு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மனைவி சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு நீங்கள் என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டதே போதும். மனைவியினுடைய பேர் வந்துட்டு கமலா. அந்த கமலா வந்துட்டு ஏன் அவங்க கணவர்கிட்ட அந்த மாதிரி சொன்னாங்கங்கிறத பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். அந்த கமலாவுடைய அப்பா வந்துட்டு ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போய் அங்கே இருக்கிற பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் படிக்க முடியாத குழந்தைகளுக்கு வந்துட்டு எல்லா உதவிகளுமே செய்வார். அவர் தன்னோட குடும்பத்துக்குன்னு எந்த பணத்தையும் ஒதுக்காமல் வர்ற சம்பளத்தில் குடும்பத்தை சிக்கனமாக எப்படி வழிநடத்தணுமோ அப்படி வழிநடத்திட்டு மீதி பணங்களில் வந்துட்டு படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்குன்னு எல்லாத்தையும் செலவழிச்சிருவார். அந்த கமலாக்குன்னு எதையுமே சேர்த்து வச்சுக்க மாட்டார். தன் வீட்டுக்குன்னு எதையுமே சேர்த்து வச்சுக்க மாட்டார். காலம் வந்துட்டு யாருக்காகவுமே நிற்காது, அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு நாள் அவருக்கு வந்துட்டு வயசாகுது. மனைவி வந்துட்டு இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டும் ஆயிடுது. அதுக்கப்புறமா அவருடைய குடும்பத்தை வந்துட்டு அவருடைய பென்ஷன் பணத்தை வச்சு தான் அவர் வந்துட்டு அவருடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவங்களுடைய மகளுக்கும் திருமண வயசு வந்துடுது. அதாவது அந்த கமலா, அந்த கணவன் வந்துட்டு அந்த மனைவி கிட்ட கேட்டாங்கல்ல, அந்த பொண்ணு தான் வந்துட்டு கமலா. கமலா வந்துட்டு அவங்களுடைய அம்மா இறந்ததுனால அவங்களுடைய காலேஜ் படிப்பையும் நிறுத்திடுறாங்க பாதியிலேயே. அப்புறம் வந்துட்டு இவருக்கு பென்ஷன் பணத்தை வச்சு தான் வீட்டில் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அவருடைய முக்கிய நோக்கம் என்னென்னா அவங்களுடைய பொண்ணுக்கு வந்துட்டு எப்படியாச்சும் திருமணம் செஞ்சு வச்சிடணும் அப்படிங்கிறது தான். அவங்களுடைய மனைவி இறந்துடுறாங்கல்ல, அப்போ கூட அவங்க சொந்தங்கள் யாருமே அவருக்கு உதவி செய்கிறதாகட்டும் எதுவுமே அவங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்க வந்துட்டு எதுவுமே செய்யலை. அவர் வந்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணது கூட யாருமே நினச்சி பார்க்கல. கடைசியில் அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்க வீட்டில் அவர் யாரையெல்லாம் படிக்க வச்சாரோ அந்த பசங்கக்கிட்டெல்லாம் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சு, எங்கள் பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இதாக போய் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அவர் வந்துட்டு அப்படி கேட்குறதுக்கு வந்துட்டு அவருக்கே கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. ஆனாலும் அவர் கேட்டார். அப்புறம் அதுக்கு வந்துட்டு அவங்க திருப்பி சொன்னாங்க, எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சீதனம் அதிகமாக வேணும், வரதட்சணை எங்களுக்கு இந்த அளவுக்கு வேணும், அந்தளவுக்கு வேணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ஐயா சொல்கிறாரு, எங்ககிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை. அவர் வந்துட்டு அவர் பென்ஷன் பணத்தை வச்சு தான் அவருடைய வாழ்க்கையவே நடத்திட்டு இருந்தார். அதை வந்துட்டு அவங்க புரிஞ்சிக்காம, அவர் எல்லாத்தையும் சொல்லியும் அவங்க புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அது வந்துட்டு அவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு சரி இவங்க தானே இப்படி சொல்லிட்டாங்க, மற்றவங்க கிட்டே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்களுடைய சொந்தக்காரங்க கூட யாருமே உதவி செய்ய முன் வரல. உதவி செய்யறதுக்காகட்டும் அவங்களுடைய பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காகட்டும் எதுக்குமே எந்த சொந்தங்களுமே முன் வரல. அப்படின்னு முன் வராதனால நம்ம ஐயா வந்துட்டு ரொம்பவுமே வருத்தப்படுறாரு. அவர் வந்துட்டு முன்னாடியே அவருக்கு இந்த மாதிரி தெரியும், அவருக்கு பொண்ணு இருக்குது, பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற நினப்பு இருந்திருந்ததுன்னா அவர் வந்துட்டு பணத்தை எடுத்து வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு எல்லோரும் சொல்கிற மாதிரி எல்லா சொந்தங்களும் நினைப்பாங்க. எல்லா சொந்தங்களும் அப்படி நினைக்கிறதுனால இவருக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. கமலாக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வருத்தப்படுறா. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த திருமணத்துக்கு தடையாக பணம் தானே இருக்குது, சரி நம்ம பென்ஷன் பணத்தை எடுத்து நம்ம எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பென்ஷன் பணத்தை எடுக்க போயிட்டுருப்பாரு. போகிற வழியில் அவங்களுடைய முன்னாள் மாணவன் ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பையன் சொல்கிறான், வணக்கம் ஐயா, நான் உங்ககிட்ட தான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவருக்கு வந்துட்டு ஞாபகம் இல்லை. அந்த பையன் வந்துட்டு திரும்பவும் சொல்கிறான், நான் உங்ககிட்ட தான் படித்தேன், என்ன ஞாபகம் இல்லைங்களா ஐயா அப்படின்னு ரொம்ப நேரம் பேச்சு கொடுக்குறாங்க. 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயாவுக்கு ஞாபகம் வருது,
ஆமாம் நம்மக்கிட்ட படித்த பையன் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு கேட்குறான், ஐயா நீங்கள் இங்கே என்னங்க ஐயா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஐயா வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, பென்ஷன் பணம் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு அந்த பையன் நீங்கள் ஏன் பென்ஷன் பணத்தை எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்துட்டு கொஞ்சமாக சொல்லுவார், இந்த மாதிரி மகளுடைய திருமணத்துக்காக எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு அவர் எடுக்க வரைக்கும் காத்திருந்து நின்று இவர் வந்துட்டு அவங்க வீட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அவர் வந்துட்டு அவர் படிக்க வச்ச பையன் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க. எதில் கூட்டிகிட்டு போவாங்கன்னா காரில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது இவர் படிக்க வச்சு தான் இவங்க வந்துட்டு அந்த பையன் இந்த நிலமையில இருக்கான்னு அவன் நினச்சி பார்ப்பான். அப்படி நினச்சி பார்க்கும்போது ஐயாட்ட வந்து பேச்சு கொடுப்பான், என்னாச்சுங்க ஐயா அப்படின்னு, குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்கும்போது ஐயா வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டத்தோடு சொல்லுவார், இந்த மாதிரி என் மனைவி இறந்துட்டாங்க, சொந்தக்காரங்களும் கைவிட்டுட்டாங்க. அவங்க அப்படி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஐயா வந்துட்டு இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஐயா வீட்டை பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறான். அவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த மாதிரி அங்கே நடந்தது எல்லாம் வந்துட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்கிறான். இன்னொரு நாள் அந்த ஐயாவை பார்க்குறான். பார்க்கும்போது ஐயா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த டீச்சர் ஐயா வந்துட்டு கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால இந்த பையன் வந்துட்டு அவருக்கு பணம் தர்றாங்க. அதுக்கு அந்த பணத்தை வந்துட்டு இவர் வேண்டான்னு சொல்லி மறுத்துடுறாரு. இந்த அளவுக்கு இந்த காலத்துலேயும் இவர் இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் போய் இந்த பையன் அவங்க வீட்டில் வந்துட்டு சொல்கிறான், அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான், அவருக்கு இந்த மாதிரி பொண்ணு இருக்குது, அவருடைய பொண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற அந்த அப்பா வந்துட்டு என்றைக்குமே நம்மளை விட ஏழையாக இருக்கிற பொண்ணை வந்துட்டு நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். அப்படிங்கிற கொள்கையை வந்துட்டு அவர் பின்பற்றிட்டு வராரு. அப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொள்கை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு சரி திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்குறதுக்கு அந்த வீட்டுக்கு போவாங்க. அந்த டீச்சர் வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணை வந்துட்டு அந்த கமலாங்கிறவங்க வந்துட்டு வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு 2 வீட்டு சைடுமே பிடிச்சி போய் அவங்களுக்கு வந்துட்டு திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க. அப்படி திருமணம் செஞ்சு இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற குடும்பம் தான் இந்த கமலா குடும்பம். அந்த கமலா தான் அந்த பிறந்தநாள் பரிசுக்காக என்ன வேணும்னு கேட்டதுக்காக என்னுடைய கணவர் வந்துட்டு என்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த கதையின் மூலமாக வந்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த கமலா வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி எவ்வளவோ பெண்கள் வந்துட்டு திருமணத்துக்கு பணம் இல்லாமல் மனசுக்குள்ளேயே இந்த மாதிரி ஆசைகளை எல்லாம் பூட்டி வச்சுக்கிறாங்க. இந்த சொந்தங்கள்ங்கிற சிறுகதை தான் இவருடைய முதல் சிறுகதையே. அதுலேயே இவர் வந்துட்டு நிறைய கருத்துக்களை வந்துட்டு எல்லாருக்கும் பகிர்ந்திருக்கிறாரு. இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நீங்களும் இந்த மாதிரி புத்தகங்களை எல்லாம் படித்து உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.